நம்ம சேனல்ல பார்த்தோம்னா நார்மல் கிளாஸஸ் அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும். இன்னொன்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஏன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ஒரு கிராப் வந்து டிரா பண்ணிருக்கேன் தெரியுதா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தோம்னா மார்க்ஸ், ஒய் ஆக்சிஸ்ல பார்த்தோம்னா நாலேஜ் வந்து இருக்கு. ஒரு கிராப் வரைஞ்சோம்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒய் ஆக்சிஸ்லயே அதோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகணும். இப்படிதான் கிராப் வந்து வரணும். இப்ப பார்த்தா நான் ஃபீல் பண்றது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ் நாலேஜ் வச்சோம்னா மார்க்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது இல்லை. ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் விலகி போறது மாதிரி இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காண்டி, ஏன்னா இது வந்து எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் சரி சயின்ஸை பொறுத்த அளவுக்கு அந்த டாபிக்கை மட்டும் சொல்லிட்டு போக முடியாது. அதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அப்படி சொல்லிட்டே போய்க்க முடியாது. இன்னும் உனக்கு தெளிவா சொல்லணும்னா ஒரு முக்கோணம் இருக்குன்னா இதுல முக்கோணம் மட்டுமே இருக்காது, சுற்றி ஒரு சர்க்கிள் வேற இருக்கும். இதே கரெக்டான ஃபார்முலா. அதே மாதிரி எந்த கண்டென்ட் எடுத்தாலும் போட்டோசிந்தசிஸ் எடுத்துக்கிட்டா அங்க ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதோட டச் வந்து இருக்கும். இது மாதிரி எல்லாமே வரும். அதனாலயும் சொல்றேன், இப்ப ரீசன்ட் ஏஜ்ல பார்த்தோம்னா மார்க்ஸ் போய்கிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து நாலேஜ் வந்து இல்லாம இருக்கு. ஸோ கிராப் வந்து இந்த மாதிரி வந்தாத்தே உனக்கு கிளாஸ் ரூம்ல படிக்கிறதேவும் பெரிய அளவுல எஃபோர்ட் போட்டு படிக்க வேண்டியது இருக்காது. இந்த நீட்டு ஜேஇ இதுக்கு மாதிரிலாம் எழுதுறப்ப பெரிய அளவில் எஃபோர்ட் போட வேண்டியது இருக்காது, கரெக்டாக உனக்கு வந்து டச் ஆகும். அதனால இனிமேல் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ கீப் டச் வித் அஸ். பண்ணுவேன்.